ஒரு பிசினஸ் வந்து கடந்த 13 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன். சோ என்னோட பிசினஸையும் என்னோட லைஃபையும் எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறேன் அப்படிங்கறத நான் ஒரு பிபிடியா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட், நான் காலேஜே போனது கிடையாது. நான் வெறும் 12வது மட்டும்தான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு நான் ஒரு காலேஜ்ல வந்து இந்த பிரசன்ட் பண்றேன் அப்படிங்கறத என்னோட வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சைல்டுங்க, அம்மா மட்டும்தான். அதுக்கு மேல படிக்க வாய்ப்பு கிடைக்கல. சோ ஆனா நம்பிக்கை இருந்தது, படிப்பு வந்து முக்கியம்தான், பட் நம்ம லைஃப்ல முன்னேறதுக்கு பெருசா முக்கியம் இல்ல அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் இருந்தது. இதை ஏன் இந்த இடத்துல பதியப்படுத்துறேன் அப்படின்னா, ஒரு 12வது படிச்ச நானே என்னால பிசினஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நமக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாருமே நிறைய ஐடியாஸ் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. ஏன்னா நாங்க பிசினஸ் பண்ணையில வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் லோன் இருக்கு, இவ்வளவு சப்சிடி கிடைக்கும் அப்படிங்கிற எந்த நாலேஜுமே இல்லாம ஒரு பேங்க் லோன் வாங்கினா பிசினஸே தொடங்கணும். இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு மோட்டிவேட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ எங்கனாலையும் முடியும் அப்படிங்கறது உங்களால இதை விட பெட்டரா முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். நெக்ஸ்ட், என்னோட வாழ்க்கை பயணம் லக்ஷ்மி ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு நகைக்கடையில தான் என்னோட லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் என்னோட சேலரி இங்க வந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க நான் 300 ரூபாய் தான் சம்பளம் வாங்கினேன், 800 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். என்னோட ஃபர்ஸ்ட் சம்பளம் 3500 ரூபாய். என்னுடைய ஒரு சம்பளம் வாங்கிதான் எங்க வீட்டுல ஒரு டிவியே வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அடுத்தது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன்ல வந்து பில்லிங்ல வந்து ஒர்க் பண்ணேன். இந்த 2 இடமே எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஒர்க்கரா மட்டும் பாக்கல, எனக்கு நிறைய கத்து கொடுத்திருக்காங்க. ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், இது எல்லாம் தான் வந்து இன்னைக்கு நான் ஒரு பிசினஸ் உமனா நிக்கிறதுக்கு இந்த 2மே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. மெயினா ஒருத்தர் பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருதான். இவரு என்னோட ஹஸ்பண்டுங்க. நாங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டோம். எல்லாரும் வீட்லயும் வந்து நீ இங்க போக கூடாது அங்க போக கூடாது நிறைய தடைகள் எல்லாம் இருக்கும் உமன்ஸுக்கு. இப்பவும் அது இருந்துட்டு தான் இருக்குது, நம்ம என்னதான் ஃபெமினிசம் பேசிட்டு இருந்தாலும். பட் என்னோட ஆசைகள் என்ன, நான் எப்படி மேல வரணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கறத ஒவ்வொரு இடத்துலயும் என் கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இந்த பிசினஸுக்கு வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த இடத்துல அவருக்கு நான் தேங்க் பண்றது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுதான் எங்களோட ஷாப்புங்க. நம்ம வந்து சிசிடிவி கேமரா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைலா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சூப்பர் எலக்ட்ரிக்கல்ஸ் நந்தினி மேம் சொன்ன மாதிரிதான் இதுவும் மென்ஸ் பாக்குற தொழில் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைப்பீங்க. பட் இன்னைக்கு நான் படிச்ச படிப்புக்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது வெறும் 12வது படிச்ச எலக்ட்ரானிக்ஸ பத்தி எதுவுமே தெரியாது. இன்னைக்கு ஒரு கேமரா எந்த இடத்துல எவ்வளவு மாட்டலாம், எங்கிருந்து வச்சா எவ்வளவு வியூ கிடைக்கும், அதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் இருக்கு அப்படிங்கறதுல இருந்து எல்லாமே அப் டு டேட் என்னன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன். சோ சார் சொன்னாங்க இல்லையா, யாரு வந்து இப்ப நாங்க இத்தனை பேர் இங்க என்டர்பிரனர் வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம்னா லேர்னிங்காக. இங்க இருந்து என்னால இன்னும் என்ன கத்துட்டு போக முடியும் அப்படிங்கறதுக்கோசரம் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நெக்ஸ்ட், நான் உங்களுக்கு சொல்றதுக்கெல்லாம் எதுவுமே இல்ல. +2 படிச்சேன்னா எலக்ட்ரானிக்ஸ பத்தி ஒன்னும் தெரியாதன்னா இவ்வளவு என்னால பண்ண முடியும். ஒரு பிசினஸ 13 வருஷமா எல்லா ஸ்ட்ரகிள்ல இருந்தும் கொண்டு போக முடியும். ஐ மீன் பேரண்ட் சப்போர்ட் இல்லாம, பினான்சியல் சப்போர்ட் இல்லாம என்னால இந்த அளவுக்கு வர முடியுது அப்படின்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கடந்த 2026ல உங்க எல்லாருக்குமே கிடைச்சிட்டு இருக்குது. அப்படிங்கல உங்களாலையும் இதை விட பெருசா வர முடியும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். நெக்ஸ்ட், ஒண்ணும் வேண்டாம், ரொம்ப பெருசால திங்க் பண்ண வேண்டாம், சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அத வந்து பெரிய லெவல்ல எப்படி கொண்டு போலான்னு பாருங்க. தேங்க்யூ.